And continuation to the earlier video, this is about sightseeing. ஒரு சைட் சீங்கை வந்து உங்களுக்கு நான் கமிட் பண்ணுறேன்னா, எக்ஸாம்பிள் சிங்கப்பூர். இது எனக்கே ஆச்சு, என் ஃபேமிலிக்கே ஆச்சு. ஓப்பனாக சொல்கிறேன். நாங்கள் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக நான் என்னோடய ஒய்ஃபு என்னோடய ஃபேமிலி எல்லாம் சேர்த்து இந்த நாளில் நாங்கள் கார்டன்ஸ் பை த பே போனோம், இந்த டைமுக்கு போனோம். அப்போ தான் நாங்கள் அங்கே சன்செட்டுக்கு அங்கே இருக்க முடியும். அங்கே சூப்பர் ட்ரீ அப்சர்வேட்டரின்னு ஒரு பெரிய டவர் இருக்குது, அதை நாங்கள் நைட் வியூவில் பார்க்கணும். அப்போ தான் அந்த லைட்டிங் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். நெக்ஸ்ட் டே நாங்கள் நைட் சஃபாரி வச்சுருந்தோம். என்னோடய சோ கால்டு பெரிய பிளேயர், பிக் பிராண்ட் நேம், நான் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணது, புக் பண்ண எல்லா ட்ராவலுமே பிக் பிளேயர்ஸ் கிட்டே போயிருக்கேன். ஆனால் எனக்கே தெரியாமல் அவன் என்னை ஹிடன் சார்ஜஸ் எடுத்திருக்கான், என்னை மெனிப்புலேட் பண்ணியிருக்கான். இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். தட்ஸ் வை யூ காட் டு கன்சிடர் விசிட்டர்ஸ். ஸோ இதில் என்ன ஆச்சுன்னா, அவன் செகண்ட் டே கொடுத்துட்டான். செகண்ட் டே கார்டன்ஸ் போய் கொடுத்ததில் என்ன பிரச்சனைன்னு நீங்கள் கேட்கலாம். செகண்ட் டே மழை வந்துடுச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு டே போகும்போது நைட் சஃபாரியில் அங்கே எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபயர் டான்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு நைட்டில் வாழக்கூடிய அந்த மேமல்ஸோட ஷோ ஒன்று நடக்கும். அந்த ஷோ வந்து 2 ஸ்லாட் இருக்குது, ஒன்று 5 PM, ஒன்று 7 PM. இவன் என்ன பண்ணிட்டான், எங்களுக்கு 7 PM கமிட் பண்ண நைட் சஃபாரி, அதாவது ஆல்ரெடி கார்டன்ஸ் பை த வேவை மாற்றி விட்டான். நைட்டு 7 PM ஷோ வந்து ப்ரைம் டைம், 5 PM ஷோ வந்து நான் ப்ரைம் டைம். இவன் வந்து ப்ரைம் டைமுக்கு எங்ககிட்ட காசு வாங்கிட்டு நான் ப்ரைமுக்கு கொடுத்துட்டான். அங்கே போனோடனே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபயர் ஷோ நடக்குது. ஃபயர் ஷோக்கு அப்புறம் நாங்கள் வந்து ட்ராம் ரைடு, நைட் சஃபாரி ஓப்பன் ட்ராம் ரைடில் போகிறோன்னு அங்கே போய் உட்காடுறோம். அந்த வண்டியிலேருந்து எங்களை இறங்க சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் டிக்கெட்டை காமிச்சோன்னே, சார் உங்களுக்கு 5 PM மேமல் ஷோ இருக்குது, ஆனால் அதை கிளியராக நான் ப்ரைம்னு போட்டிருக்கு, நானும் பார்க்கல. ஸோ நான் பண்ண தப்புக்களை என்னோடய கெஸ்ட்டுக்கு நான் சத்தியமாக பண்ண மாட்டேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் த சைட் சீயிங். அதர் தேன் தட், ஒரு சைட் சீயிங் நான் கமிட் பண்ணுறேன். ஸோ நீ என்ன ஸ்பெஷலாக பண்ணுவேன்னு நீங்கள் என்ன கேட்கலாம். நீ ஒரு சைட் சீயிங் கமிட் பண்ணுற, நான் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சல் ஸ்டுடியோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போமே, வீக்லி ஒரு நாள் ஆஃப்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆஃப் நாளில் இருக்கிற டேட்டில் நீங்கள் யூனிவர்சல் ஸ்டுடியோ கேட்டால் மட்டும்தான் நான் கமிட் பண்ண மாட்டேன். இல்லை சார், யூனிவர்சல் ஸ்டுடியோவுக்கு பதிலாக நீங்கள் அன்றைக்கி கார்டன்ஸ் பை பே சார் ஆர் மேடம் கார்டன்ஸ் பை த பே போட்டுக்கோங்க. அந்த நாளில் யூனிவர்சல் ஸ்டுடியோ ஹாலிடே. அது மேக்ஸிமம் எங்கே நடக்கும்னா, துபாயில் ஃபெராரி வேர்ல்டு, வார்னர் பிரதர்ஸ் இங்கெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி தீம் பார்க்ஸ்க்கு ஒரு மெயின்டெனன்ஸ் ஒரு இது ஒன்று இருக்குது. ஜென்ரலி அவங்க ஹாஃப் டேயில் முடிச்சிடுவாங்க. சில அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்ஸில் அவங்க ஹாலிடே விட்டுருவாங்க. அது வந்து வெண்டார்ஸ் எங்களுக்கு வரும், மெயில் வரும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நான் உங்களுக்கு கமிட் பண்ண மாட்டேன். அதையும் முன்னாடியே சொல்லிவிட்டு சார் அதனால் நான் யூனிவர்சல் ஸ்டுடியோ மாற்றுறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு ஸ்வாப் பண்ணிவிடுவேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை யூ ஷுட் கன்சிடர் விசிட்டர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு, நான் வீசாவில் சர்வீஸ் சார்ஜ் வைக்கவே மாட்டேன். எக்ஸாம்பிள், ஓவரால் பேக்கேஜ் நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்கன்னா, நான் போய் பைக் ஆர் காரை எடுத்துகிட்டு போய் அந்த ப்ராசஸிங் எடுத்து இதில் நான் ₹1 கூட மார்ஜின் கிடையாது. ஒருவேளை நான் பெரிய டூர் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா பண்ண மாட்டேன். இல்லை நீங்கள் வீசா மட்டும் பண்ணுறீங்கன்னா அப்போ மட்டும் என்னோடய சர்வீஸ் சார்ஜ் வரும். ஸோ சின்ன டூர் பெரிய டூருங்கிறத விட எனக்கு எல்லா கெஸ்ட்டும் ஒன்று தான். ஸோ இந்த கெஸ்ட்டு ஒன்று தான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சின்ன பேக்கேஜ் எனக்கு நீங்கள் மலேசியா ஒரு தாய்லாந்து பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தாய்லாண்டுக்கு எல்லாருமே சின்ன பேக்கேஜோ பெரிய பேக்கேஜோ அந்த டிஜிட்டல் அரைவல் கார்டுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. பட் என்னோடய கெஸ்ட்டுக்கு நான் எப்படி பண்ண போகிறேன், இப்போ மட்டும் இல்லை, நான் எவ்வளோ டெவலப் ஆகி வளர்ந்தாலுமே digital arrival card is a matter of 10 minutes per passport, but I don't charge. This is also one of the scoop I'm giving you why you should consider visitors. நீங்கள் பேக்கேஜாக கொடுத்தாலும் சரி, ஒருவேளை இல்லைப்பா நான் பேக்கேஜ் பண்ணிட்டேன், நான் ஐ எம் டூயிங் எவ்ரி திங் ஆன்லைன் அப்படின்னாலும் அப்போ மட்டும் நான் டிஜிட்டல் அரைவல் கார்டு போடுறதுக்கு நான் சர்வீஸ் சார்ஜ் வாங்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வீசா ஆர் சர்வீஸ் சார்ஜ், வீசா ஆர் டிஜிட்டல் அரைவல் கார்டு எனியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நான் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை யூ ஷுட் கன்சிடர் விசிட்டர்ஸ். பேக்கேஜாக வரும்போது நான் பண்ண மாட்டேன், தனியாக இருக்கும் போது நான் பண்ணுவேன். தட்ஸ் இட். தேங்க்யூ.